அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி இப்போ கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். இப்போ உங்களுக்கு 7.5 சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, ஒரு சனியும் இல்லை. இருந்தால் கூட இந்த சனியால் உங்களுக்கு ஏதாவது நற்பலன்கள் உண்டா, கெடுபலங்கள் உண்டா, அவரால் என்ன மாதிரியான நல்ல ஒரு பலன்கள் அல்லது மோசமான பலன்கள் நமக்கு ஏதாவது இருக்காங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு அவர் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா சதயம், புரட்டாதி இந்த 2 நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கெல்லாம் பலன்களை செய்ய போகிறார். சதயம் அப்படின்னாலே ராகு பகவானுடைய நட்சத்திரம். அந்த ராகு பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து பூரட்டாதினா குரு பகவானுடைய நட்சத்திரம். அந்த குரு பகவான் இப்போ கோச்சாரத்தில் தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். ஆக ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலங்களில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குற போது 3ஆம் இடம் உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே சுமாராக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த காலங்களில் உங்களுடைய தைரியத்தை விட்டுறாதீங்க, தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணம், சிந்தனைகள் எப்பயுமே வேவரிங் மைண்டாக தான் இருக்கும். ஒரு இனம் தெரியாத கவலை, ஒரு பீதி, ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதனால் இது மாதிரி எண்ணங்கள் இருந்தால் எதிர்மறையான சிந்தனைகளை மாற்றுங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்தால் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஆக நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் வெற்றி என்பது உங்களுக்கு உறுதியாக இருக்கும். அதோட நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் எல்லாமே சாதகமாக வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. இந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது. ஆக உங்களுடைய முயற்சி இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இது அத்தனையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலங்களில் வாழ்க்கையில் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத, அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். காரணம் என்னென்னா, சனினாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல இருந்தாலே உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் அவர் கையில் எடுத்துப்பார். உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும், பெரிய லெவலில் முயற்சிகளில் தடை வந்துடும். அப்படி முயற்சி பண்ணால் கூட ஒரு தடவைக்கு 2 தடவை, 3 தடவை, 4 தடவை போராடினா தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார் 3ஆம் பார்வையாக. அப்படி இருந்தாலே உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படின்னாலே பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய சம்பாத்தியத்தை சொல்லுவது. ஆக இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய கரியரில் ரொம்ப கவனம். ஆக சனி பகவான் உங்களுடைய தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடியவங்களுக்கு யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் இருக்கோ, ரொம்ப ஆறுதலான விஷயம், கடன் குறைவதற்கான வாய்ப்பு. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கடன் குறையும், அல்லது கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் தற்காலிக நிவர்த்தியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதோட ரொம்ப நாளாக முடியல, அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவு இருக்குது, கிரானிக்காக அதாவது தீர்க்க முடியாத நோய் இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் நோயினுடைய தன்மையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ப்ரொஃபஷனில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, ஒரு சனியும் செய்யலைனாலும் கூட என்னெல்லாம் நன்மை தீமை செய்கிறாருங்கிறத பாருங்கள். ஆக யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்க, ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க, கரியரில் இருக்கிறவங்களுக்கு வேலை, உங்கள் வேலையில் கவனம். நீங்கள் விஆர்எஸில் வர்றது அல்லது ஆட்டோமேட்டிக்கலி ரிட்டையர்மெண்ட் ஆகிறது இது காமன். அது இல்லாமல் நீங்கள் இந்த காலங்களில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கவனமாக இல்லைன்னா லெஃப்ட் டு த சர்வீஸ், நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள். ஒருவேளை உங்களை வெளியேற்றலாம் கூட உங்களுக்கு அந்த கம்பெனியை பிடிக்காமல் நீங்கள் கம்பெனியை விட்டு வெளியே வர வேண்டிய காலங்கள் இது எல்லாமே இருக்குது.
ஆக நோய் கடனுடைய தன்மை குறையிற மாதிரி வேலையினுடைய தன்மை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி உங்கள் ஜாபில் பொறுத்த வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த வேலையை பாருங்கள். அவசரப்பட்டு நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டுறாதீங்க. இது ரொம்ப ரொம்ப இந்த இதில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம், உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பெல்லாம் மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஆக நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்குறீங்களோ அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த பணம் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். இதே தான் பிஸ்னஸ்லையும். நீங்கள் பெரிய லெவலில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும், லாபம் பிரமாதமாக இல்லை. ஒருவேளை லாபம் எல்லாம் மொத்தமாக முடங்கி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் அல்லது மாட்டிக்கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ரொம்ப ஒரு நல்ல விஷயம், அது மகிழ்ச்சியான விஷயம். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது பின்னாடி அது நல்ல விதமாக மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆக இது இல்லாமல் ரொம்ப நாளாக குடும்பத்தில் உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான போராட்டத்துக்கு இடையில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ கலைத்துறையில் உங்களுக்கான புகழ் அந்தஸ்து கூடும், வருமானங்கள் கூடும், இதெல்லாமே இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இதுவும் நிறைய உண்டு. ஆக இந்த தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. நம்மளாம் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும், இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு தனுசு ராசியில் ஒரு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக சொத்துக்கள் விற்காமல் இருக்குது, ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கும், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு போகாது, உங்களை வாங்குறவங்களுக்கு தான் நல்ல லாபம். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு அவரால் கிடைக்கும். ஆக இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். 9ஆம் இடம் உங்களுக்கு மேலே ஹையர் எஜுகேஷன். ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். அவ்வளோ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனம். அது மட்டும் இல்லை, உங்கள் தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார் சனி பகவான். ஸோ 9ஆம் இடம் எப்படி 9ஆம் இடம் நீங்கள் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ 12ஆம் இடமும் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் பிளேசஸ். ஆக இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு, வீடு மாற்றங்கள் உண்டு, ஊர் மாற்றங்கள் உண்டு, ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணி வராமல் இருந்தால் வரும். ரொம்ப ரொம்ப ஆறுதலான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, தாராளமாக பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபரெண்ட்டாக பாஸ் பண்ணிடுவீங்க. அது இல்லாமல் நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கெரியரில் ஜாபில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வேலை போயிடும், வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள் இருக்குது. நோய் கடன் இருந்தால் குறையும். மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சுமாராக இருக்குது. இந்த காலத்தில் அம்மா இருந்தால் அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க, அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம். நீங்கள் ஒருவேளை உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கும், பட் ப்ராஃபிட் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் முடங்கி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலத்தில் பைரவருடைய வழிபாடு, பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தல்வாரை தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.